ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான். இன்றைக்கி டே 28. இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறதான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி நான் என்ன மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட வந்து டெய்லியுமே வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணேன், என்னுடைய வெயிட் லாஸ்க்காக நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இனி வர வீடியோலலாம் நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் வாக்கிங் போகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வாங்க நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் எழும்பின உடனே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு என்னுடைய வெயிட்டை தான் வந்து செக் பண்ணேன். இன்றைக்கி என்னுடைய வெயிட் 62.25 இருந்தது. சூப்பர். அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ட்ரிங்க் குடிக்கணும் பார்த்தீங்களா, அந்த ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன்னா, சோம்பு தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் எப்படி பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டுட்டு, பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் அது கூட வந்து 2 கப்பு அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அந்த 2 கப்பு தண்ணி வந்து 1 கப்பு ஆகிற வரைக்கும் நல்லா வற்ற விட்டுட்டேன். நல்லா கொதித்து வந்துச்சு. சரி, தண்ணி கொதிக்கிற கேப்பில் வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்ததுனால சரி அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்மளுக்குமே வந்து இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து எப்போவுமே வந்து பாப்பா கிட்ட வந்து உனக்கு என்ன லஞ்ச் வேணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே கேட்டு வச்சுருவேன். அவளுக்கு வந்து அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்ன கேட்டிருந்தானா, எனக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா. எனக்கு அந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ரைஸ்லாம் செய்ய தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, குஸ்கா அதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து நல்லா பண்ணுவாங்க. சரி, அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, நான் அந்த மாதிரி எடுப்பிடி வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து நான் பண்ணேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஊற வச்சேன். இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டாங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டாங்க. இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணாங்க. நானுமே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க தூங்கி எந்திக்கிறதுக்குள்ளே சரி அவங்களுக்காக நம்ம பால் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து சன்ரைஸ் போட்டு ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு வந்து காம்ப்ளான் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆற்றிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சோம்பு தண்ணி, அதுதான் குடித்தேன். ட்ரிங்க் எல்லாம் குடித்து முடிச்சுட்டு ஒரு 45 minutes வாக்கிங், ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சமாக எண்ணெய் நெய்யெல்லாம் விட்டு ரெண்டுமே காஞ்சதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கிட்டாங்க. அது கூடவே வந்து காய்கறிகளும் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா அதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், உப்பு, மல்லித்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை மசாலான்னு சொல்லுவாங்கள்ல, கரம் மசாலா, அது சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க. அது நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. பாப்பாவுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் அதே வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் மார்னிங் டிஃபனுக்கு வந்து பப்பாயா தான் சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு ரைஸு, ஒரு எக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, அப்புறம் நைட் டின்னர் வந்து ஒரு 6 o'clock போல் எடுத்துக்கிட்டேன். ஒரு ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாசு, அப்புறம் 2 பீஸு வந்து பப்பாயா எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் எல்லாம் போயிட்டு எப்பயும் போல் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனி நாளைக்கு நம்ம டே 29ல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.